அன்பார்ந்த இறை மக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, 7 மாதம் முடிஞ்சு 8வது மாதம் முதல் நாளில் இருக்கோம் இல்லையா? அந்த 7 மாதம் எப்படி முடிஞ்சு தெரியல. மலமலன்னு ஓடிட்டு என்ன ஒரு ஆண்டு ஒரு நாளை போல் ஓடிட்டா இல்லையா? ஆமாம். அதனால் ஒவ்வொரு நாளும் இறைவன் நம்மளை வழிநடத்துகிறார், வாழ வைக்கிறார், பாதுகாக்கிறார். இன்றைக்கி அவர் நமக்கு என்ன செய்தி தருகிறார் பார்ப்போமா? தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தை 27 30 முடிய. கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள், மண்ணுலகம் எங்கும் உள்ள விதை தரும் செடிகள், பல மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். பிரைஸ்தலார். ஆண்டவர் படைக்கும் போதே ஆணும் பெண்ணுமாக நம்மளை படைத்தார். படைத்து நமக்கு தேவையானது எது தேவையோ அதை அனைத்தையும் தந்தார். இப்போ இன்றைக்கி உணவுக்கு இல்லையே, நாளைக்கு உணவுக்கு இல்லையே, நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் இல்லையா? அவர் நம்மளை உலகத்தையும் ஆளும்படி தான் ஆணையும் பெண்ணையும் படைத்திருக்கிறார். ஆனால் ஒரு சார்பில் நிறைய ஆளுகிறார்கள், ஒரு சார்பில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறார்கள் இல்லையா? அந்த நிலை தான் இப்போ உருவாகி இருக்குது. ஆனால் அவர் எல்லாரையுமே சமமாக தான் பார்த்தார் இறைவன். அந்த சமநிலை இப்பொழுது இல்லை. நமக்கு எல்லாற்றையும் நீங்கள் உங்கள் ஆட்டுக்குள், உங்கள் கட்டுக்குள் கொண்டு வாருங்கள், கொண்டு வந்து அதை ஆட்சி செய்யுங்கள் என்று சொன்னார். அப்படி தான் ஆசி வழங்கினார். இந்த 1ஆம் தேதி நமக்கு ஆசி வழங்குகிறார். எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தாரேன், நீங்கள் அதை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ளுங்கள், ஆளுங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்கிறார். நம்ம ஆள்றோமா, அழிக்கிறோமா? எதை பார்த்தாலும் எதை எடுத்தாலும் நமக்கு தேவைன்னா உடனே அதை என்ன செய்யணும், எப்படி நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறோம் இல்லையா? ஒருத்தர் 2 பேர் இல்லை, உலகமே அப்படி தானே இருக்குது. இதில் உள்ளவர்கள் இல்லாதவர்கள் இல்லையா? இப்போ நம்மளை மாதிரி நடுத்தர வர்க்கம் தானே மாட்டிக்கிட்டு நம்ம முழிக்கிறோம். அன்றாட தேவை என்ன செய்வோம் என்று தவிக்கிறோம். இதில் நோய்கள் நொடிகள் வந்தால் துன்புறுகிறோம். எப்படி? ஒன்றுமே இல்லாமல், பொருளாதாரம் இல்லாமல் கலக்கத்தோடு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? எல்லாத்தையும் நீங்கள் ஆளுங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் மண்ணுலகை பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள்னு ஆசி கூறுறார் நமக்கு. நம்ம எதை நிரப்பியிருக்கிறோம்? அவருக்கு கீழ்ப்படியாமே நிரப்பியிருக்கிறோம். அப்படி தானே? நிறைய குற்றங்கள் செய்து நிரப்பியிருக்கிறோம். நமக்கு எது தேவையோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக நம்ம நிரப்பியிருக்கிறோம். பிறரை குற்றப்படுத்துறதுல நம்ம நிரப்பியிருக்கிறோம். அப்படி தானே நிரப்பியிருக்கிறோம் இல்லையா? நம்ம நேர்மையாக நடந்தால், அவருக்கு உகந்ததாக வாழ்ந்தால் கண்டிப்பாக நமக்கு எல்லாமே நிறைவாக நடக்கும். அந்த எல்லாமே நிறைவாக நடப்பதற்கு என்ன வேணும்? நமக்கு தூய்மை வேணும். அவருக்கு, இறைவனுக்கு நாம் கீழ்ப்படியணும். இறைவன் நமக்கு உணர்த்துவதற்கு நாம் செவிசாய்க்க வேண்டும். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உணர்ந்து கொள்ளும் போது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அனைத்துமே நமக்கு தங்கும். இதை செய்யாதே என்று சொல்லும்போது அதை நாம் செய்யக்கூடாது. அவர் ஆசீர்வதிக்க நினைத்தால் அதை தடுப்பவர் யார்? யாராவது உண்டா? சொல்லுங்கள். அவரை கொடுக்கணும்னு நமக்கு நினச்சா அதை யாராலையும் தடுக்க முடியுமா? அவர் தடுக்கணும்னு நினச்சா யாராவது நம்மளால் கொடுக்க முடியுமா? நமக்கு தருவாங்களா? தடுக்க நினச்சது அவர். ஆனால் அவர் தடுக்க நினைக்கல, நமக்கு கொடுக்க நினைக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள், ஆசிரோடு இருங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த ஆசிரை நாம் தான் தக்க வைத்து கொள்ள வேண்டும். நாம் தக்க வைத்து கொள்ளாமல் தான் இந்த பாடுபடுகிறோம். அவருக்கு கீழ்ப்படியில்லை. அன்னைக்கு ஆதாம் ஏவாளுக்கு கீழ்ப்படியில்லை, ஏவாள் ஆதாமுக்கு கீழ்ப்படியில்லை. அப்படி இந்த மாதிரி தான் இப்பவும் நாமும் இருக்கோம் இல்லையா? ஆண்டவர் சொன்னதை கேட்டிருந்தால், ஆதாம் என்ன செஞ்சார்? ஆண்டவர் சொன்ன பேச்சை கேட்கல. அவர் கேட்கும்போது என்ன சொன்னார்? நீர் தந்த பெண்ணு தான் எனக்கு தந்தான்னு சொன்னார். அந்த மாதிரி தானே நாம் ஒருத்தர் நம்ம செஞ்ச தப்புக்களை உணராதவாறு நாம் ஒருவர் குற்றப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நமக்கு அவங்க அது தரலையே, இது தரலையே, நமக்கு செய்யலையே, அப்படி செய்யலை, இப்படி இல்லை. எது நடந்தாலும் நன்றி என்ற சொல்லை மட்டும் நீங்கள் நினைத்து பாருங்கள், நாவில் வைத்து பாருங்கள், எல்லாமே நிறைவாக இருக்கும். படைத்தவர் அவர் நமக்கு ஒருபோதும் நம்மளை வெறுமையாக விட மாட்டார்.
நமக்கு நிறைவான ஆசிரை தர்றவருக்கு நாம் நன்றி சொல்வோமா? தாயும் தந்தையுமான இறைவா, மாதத்தில் முதல் நாளில் இருக்கிறோம். ஆமாண்டவரே, மளமளவென்று இந்த 7 மாதங்களுக்கும் போய்விட்டது. ஆனாலும் எங்களை கண்ணுக்குள் வைத்து நீர் பாதுகாக்கிறீர் ஆண்டவரே. பொருளாதாரம் இல்லாமல் தவங்குகிறோம் ஆண்டவரே. அந்த பொருளாதாரத்திற்கு நீர்தான் வழி செய்ய வேண்டும். நாங்கள் மனிதரை நம்பவில்லை ஆண்டவரே, உம்மை மட்டுமே நம்புகிறோம். அதனால் நீர்தாமே எங்களுக்கு தேவையானவற்றை அனைத்தும் தரும்படி உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீர் கொடுக்க போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.